உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் எங்களுக்கு இலங்கையில் நிறைய பேர் போஷாக்கு பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பணம் தருகிறோம், நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுவோம். அரசாங்கம் பார்த்தாங்க என்ன கொடுக்கலாம், சரி தேர்தலும் வருது தானே, ஒரு 10 கிலோ அரிசி கொடுப்போம்னு சொல்லி எல்லா அதாவது ஏழை அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு 10 கிலோ அரிசி வழங்கினாங்க. ரிதிகம பிரதேசத்தில் இந்த 10 கிலோ அரிசியை வாங்கி கொண்டு போன ஒரு வீட்டு உரிமையாளர் என்ன செய்திருக்கிறாரு, கோழிகள் அங்கே நின்றுருக்கு வீட்டு முன்னுக்கு, அவர் வளர்க்குற கோழிகள். சரி கோழிகளுக்கு கொஞ்சம் போடுவோம், பசி தானே பாவம், அதுகளுக்கு என்ன செய்கிறது, அது யாருக்கிட்ட போய் கேட்குங்க, வாய் இருந்தால் தானே கேட்குங்க. இப்போ நாங்கள் வாய் இருக்குது கேட்குறோம், எங்களுக்கும் 10 கிலோ அரிசி தாங்கன்னு சொல்லி. கோழிகளுக்கு எப்படி அந்த அரிசி எடுத்து கோழிகளுக்கு போட்டிருக்காரு. மௌபிம பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது பாருங்க. சாணாதார சால் ආගාරයට ගත් කුකුලන් අත් දෙනෙකු මියගින් උසාවිය රස පරීක්ෂණ வார்த்தாවක් ඇඳවයි. நிவாரணத்திற்கு கொடுத்த அரிசியை சாப்பிட்ட 7 கோழிகள் உயிரிழப்பு. 7 கோழிகள். இப்போ இந்த அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அந்த மாதிரிகள் அனுப்புகிறாங்களாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எப்படி இந்த கோழிகள் இந்த அரிசியை சாப்பிட்டவுடன், நிவாரணத்துக்கு கொடுத்த அரிசியை சாப்பிட்டவுடன் எப்படி இந்த கோழிகள் இறந்தது. 7 கோழிகள் இறந்துட்டான். கோழிகள் இறந்துட்டு அதுவும் ஒரு உயிர், அவற்றையும் நாங்கள் உயிராக மதிக்க வேண்டும். ஆனால் மனிதர்கள் சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன நடக்கும் இந்த அரிசியை, இது எப்படியோ அதை பற்றி சரியாக சொல்ல தெரிய இல்லை. ஏன்னா இன்னும் பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு, பார்ப்போம், வந்த பிறகு தான் தெரியும்.